இன்னைக்கு நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க் அப்படிங்கிற புக்கோட செகண்ட் சாப்டர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் இருக்கு. செகண்ட் சாப்டரோட டைட்டில் அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட் எஃபிஷியன்சி அண்ட் இட்ஸ் லிமிடேஷன். 1960 அந்த பீரியட்ல வந்து சிகாகோ ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு ஃபேமஸ் ஆச்சு. அதில் வந்ததுதான் இந்த எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஹைபோதசிஸ். இதோட அர்த்தம் என்னன்னா, மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நியூஸ் இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்குது. எல்லாரும் கிட்டத்தட்ட சேம் இன்டெலிஜென்ஸ் ப்ராஃபிட் மோட்டிவ்ல ஒர்க் பண்ணுறாங்க. அதனால எல்லாருமே கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான் மேக் பண்ணுவாங்க. அப்படி அவங்க மேக் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால எப்போவுமே சீப்பான ஸ்டாக்கை நிறைய பேர் வாங்குவாங்க, எக்ஸ்பென்சிவான ஸ்டாக்கை சீக்கிரம் சேல் பண்ணிடுவாங்க. இது நடக்கிறதுனால மார்க்கெட்டோட விலை எப்போவும் அக்யூரேட்டாக இருக்கும். இதுதான் இந்த எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஹைபோதசிஸோட முக்கியமான பாயிண்ட். இதோட அர்த்தம் என்னன்னா, மார்க்கெட்டோட ப்ரைஸ் எப்போவுமே ஃபேராக இருக்கும். ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன், அதாவது அதிகமான ரிஸ்க் இருந்தால் நிறைய ரிட்டர்ன் இருக்கும், ரிஸ்க் கம்மியாக இருந்தால் ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும். இந்த தியரி இதோட பார்ட்டில் தான். அந்த ப்ரைஸ் இஸ் ஃபேர். ரெண்டாவது, தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச். மார்க்கெட்டில் நீங்கள் சுலபமாக இந்த லாபத்தை எடுக்க முடியாது, ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதுதான் எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஹைபோதசிஸ். இந்த ஹைபோதசிஸை டிக்ளேர் பண்ணிட்டு ஆத்தர் அதுக்கப்புறம் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அதோட ஃபைனல் டெசிஷன் எப்படி இருக்குதுன்னா, இந்த தியரி நீங்கள் அப்படியே ரிஜெக்டும் பண்ண முடியாது, அப்படியே ஏற்றுக்கவும் முடியாது. சிச்சுவேஷனல் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு லெட்ஸ் கமெண்ட். இந்த மார்க்கெட் எஃபிஷியன்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2000ல் யாஹூவோட ஷேர் ப்ரைஸ் $237, 2000 ஜனவரியில். அதே 2001 ஏப்ரலில் இட்ஸ் $11. இதில் எது கரெக்டான ப்ரைஸ் இதுக்கு? இதில் சொல்லலாம், அந்தந்த டயத்துக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனை பொறுத்து அது கரெக்டான ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு. இது ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை ஏற்றுக்க முடியாது. இதில் ஏதோ ஒன்று தான் கரெக்டான வேல்யூ. அதை யார் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறாங்களோ அவங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதில் திரும்பியும் அந்த பழைய சாப்டரில் வந்து அதே வியூ தான். எல்லாருக்கும் பொதுப்படையாக ஒரு வியூ இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இதை வச்சு பண்ண முடியும், இதில் ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைக்கும்னா நீங்களும் அதே வியூவில் போனீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் எடுக்கலாம். ரிட்டர்ன் வைக்கணும் இண்டெக்ஸ் ஃபண்டு. நீங்கள் அந்த ஆவரேஜ் ரிட்டர்னை தாண்டி மேலே எடுக்கணும்னா பொதுப்படையாக இருக்கிற வியூவில் இருந்து உங்களோட வியூ டிஃப்ரெண்டாக வரணும். அந்த டிஃப்ரெண்டான வியூ கரெக்டாக இருக்கும். இது கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க இன்எஃபிஷியன்சி தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ 100% மார்க்கெட் எப்பவுமே எஃபிஷியன்ட் கிடையாது. இன்எஃபிஷியன்சி அது எங்கே இருக்குன்னு தேடும்போது தான் யூ ஆர் டிஃபரிங் ஃப்ரம் த கன்சென்சஸ் வியூ. பொதுப்படையாக மக்களுக்கு இருக்கிற எண்ணங்கள்ல வந்து இந்த இடத்துல வேல்யூ இருக்குது, மார்க்கெட் இதை எஃபிஷியண்டாக திங்க் பண்ணல, நான் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண நான் ப்ராஃபிட் எடுக்க முடியுங்கிறத தான் உங்களோட ரியல் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கூடிய லொக்கேஷன். இந்த ஹையர் ரிட்டர்ன்ஸ் உடைய லொக்கேஷனை கரெக்டாக லொக்கேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மார்க்கெட் எஃபிஷியன்சி ஹைபோதசிஸை பீட் பண்ண முடியாதுங்கிற ஒரு பீரியட் இருந்ததுனால தான் அதை வச்சு தான் அந்த பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அதெல்லாமே பாப்புலர் ஆச்சு. அந்த ஒரு பீரியட்ல இருந்து பாப்புலர் ஆகிட்டு வருது. இதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். எதுக்காக சில இன்வெஸ்டர்ஸை ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க? வாரன் பஃபெட் மாதிரி ஒரு இன்வெஸ்டர் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறதுக்கு காரணம், கன்சிஸ்டண்டாக அவங்களால மார்க்கெட்டில் இருக்க இன்எஃபிஷியன்சி ஐடென்டிஃபை பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணி கன்சென்சஸ் வியூலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்து தே ஆர் மேக்கிங் ஹையர் ப்ராஃபிட். ஏதோ ஒரு வருஷமோ 2 வருஷமோ மேக் பண்ணுற ரிட்டர்ன்ஸை வச்சு நோபடி பிகம் பிக் இன்வெஸ்டர். அந்த 1-2 இயர்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு லக்கி பீரியடாவோ குட் இயராவோ விட்டு போயிடலாம். பட் இட் இஸ் நாட் ஈஸி டு கன்சிஸ்டன்ட்லி பர்ஃபார்ம். மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுவோ மார்க்கெட் சைக்கிள்ஸும் இருக்குது, அது அடுத்த சாப்டர்ஸில் அவர் சொல்ல வராரு. பட் அட் த எண்ட் நீங்கள் கன்சென்சஸ் மக்களில் இருக்க பொதுப்படையான இன்ஃபர்மேஷன்லேருந்து கிடைக்கிற வியூவில் இருந்து நீங்கள் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ரியலிஸ்டிக்காக என்ன ஃபைன் பண்ணுறீங்கன்னா மார்க்கெட்லேருந்து ஃபைன் பண்ணுறீங்க, அந்த மார்க்கெட் எஃபிஷியன்ட் தியரியிலேருந்து. அது இன்னொரு விஷயம் நீங்கள் வச்சுக்கணும், எல்லா இடத்துலையும் மார்க்கெட் இன்எஃபிஷியண்டாக இருக்காது. இன்எஃபிஷியண்டாக இருக்கிற இடத்த ஃபைன் பண்ணுறதுனா கிரேட் இன்வெஸ்டரோட கேள்வி. நீங்கள் இந்த மார்க்கெட் எஃபிஷியன்சி தியரியில் வரும்போது ஒரு இன்எஃபிஷியன்சியை ஃபைன் பண்ணீங்கன்னா அது ஜஸ்ட் லைக் தட் அக்செப்ட் பண்ண முடியாது. அதில் நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண வேண்டியிருக்கும். எதுக்காக நான் இதை இன்எஃபிஷியன்ட் திங்க் பண்ணுறேன்?
மற்றவங்களுக்கு ஏன் இதை எஃபிஷியன்ட் திங்க் பண்ணுறாங்க, எப்படி நான் திங்க் பண்ணுறது கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ரொம்ப டீப்பர் லெவலில் செகண்ட் லெவல் திங்கிங் கூட எடுத்துகிட்டு போகணும். அப்படின்னா நீங்கள் அந்த இன்னெஃபிஷியன்ஸை ஃபைண்ட் பண்ண முடியும். இன்னெஃபிஷியன்சி எங்கேருந்து வருது? இந்த இன்னெஃபிஷியன்சி வரக்கூடிய மேஜர் டிரைவிங் பேராமீட்டர் வந்து ஹியூமன் சைக்காலஜி. மனிதனுடைய பொறாமை, பேராசை, பயம், இது எல்லாமே ஒரு இன்னெஃபிஷியன்சி மார்க்கெட்டில் கொண்டு வரலாம். அதே மாதிரி மிஸ்ப்ரைசிங் எல்லாம் ஒரு இடத்துல இருக்குங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு முன்னோக்கி பார்க்குற பார்வை தெரியணும். அதுபோக உங்களால் மற்றவங்களுக்கு கிடைக்கிறத விட எக்ஸ்ட்ராவான இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ண முடியணும். அளவுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களால் படிக்க முடிஞ்சால் மட்டும்தான் இந்த இடத்துல மிஸ்ப்ரைசிங்கையோ இன்எஃபிஷியன்சியோ உங்களை எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதிலிருந்து உங்களால் ஒரு அவுட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக் எடுக்க முடியும். நீங்கள் மார்க்கெட் இன்எஃபிஷியன்ட் அவர் சொன்னாலும் மார்க்கெட் எப்போவுமே இன்எஃபிஷியன்ட் கிடையாது. ஏதோ ஒரு சில இடத்துல இன்எஃபிஷியன்சி இருக்குது, நீங்கள் ஃபைன் பண்ணலாம். ரெண்டாவது, இந்த ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் அப்படிங்கிற பேராமீட்டர் வராங்க. ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் வந்து எப்பவுமே உண்மை கிடையாது. சில நேரங்களில் கம்மியான ரிஸ்கில் யூ கேன் மேக் அ ஹையர் ரிட்டர்ன் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் த ரைட் இன்எஃபிஷியன்சி. சில நேரங்களில் ஹையர் ரிஸ்கில் ஹையர் ரிட்டர்ன் வந்திருக்கும். அந்த ரிட்டர்ன் எப்போ வந்திருக்கும்னா மார்க்கெட்டோட சைக்கிள் ஒரு குட் பீரியடில் இருக்கும்போது. ஒருவேளை மார்க்கெட்டோட சைக்கிள் ஒரு நாட் குட் பீரியடில் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்காத ஒரு பெரிய ரிஸ்க்கை பார்க்க வேண்டிய சூழ்நிலை கூட அதை உங்களை தள்ளி விட்டுடும். அதனால் ரிஸ்க்கை நீங்கள் ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணால் மட்டும்தான் அதோட ரிஸ்க் லெவல் என்னங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மார்க்கெட்டோட இன்எஃபிஷியன்சி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா யூமே டிஃபர் வித் ரிஸ்க் லெவல். ஸோ அது கூட உங்களுக்கு வந்து கம்மியான ரிஸ்கில் நிறைய ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை எப்பவுமே புரிஞ்சுக்கணும். இந்த இன்எஃபிஷியன்ட் மார்க்கெட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது என்ன ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா, யாரோ ஒரு சிலர் அந்த அசட்டை கம்மியான ப்ரைஸில் மட்டும் விற்கிறாங்க. தே ஆர் லூசிங் இட் அண்ட் யூ ஆர் கோயிங் டு வின் அவுட் ஆஃப் தேர் லாஸ். இது எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் ஈஸி டு ஐடென்டிஃபை இட் அண்ட் நோபடி இஸ் வில்லிங் டு லூஸ் சம்திங். யாரோ ஒருத்தர் விரும்பிலாம் பணத்தை இழக்க முயற்சி பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தே ஹாவ் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆர் மிஸ்ப்ரைசிங் தியரி. நீங்கள் எப்போவுமே டீட்டெயிலாக எவாலுவேட் பண்ணும்போது ரிஸ்க் ஒரு இடத்துல ரிட்டர்ன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் அதுக்குள்ள ஏதோ மறைஞ்சு இன்னொரு ரிஸ்க் இருக்குது, அதை நீங்கள் ஒழுங்காக எவாலுவேட் பண்ணலன்னு இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு மேக் டீட்டெயில் எவாலுவேஷன். அதே மாதிரி யாரோ நீங்கள் ஒரு பொருளை சட்ட சீப்பாக இருக்குன்னு நினச்சி வாங்கும்போது இன்னொருத்தர் அதை பொது எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு நினச்சி விற்கிறாரு. அந்த பார்கென்லாம் நீங்கள் கரெக்டாக எவாலுவேட் பண்ணீங்கன்னா தான் யூ வில் பி எக்ஸாக்ட்லி ஷுவர் எவ்வளோ ரிட்டர்ன் எடுக்க முடியுங்கிறது. அதாவது மார்க்கெட் எஃபிஷியன்ட் தியரி 100% ரிஜெக்ட் பண்ணிட முடியாது. நிறைய இடத்துல மார்க்கெட் எஃபிஷியண்டாகவும் இருக்கும். ஆனால் சில இடங்கள்ல மார்க்கெட் இன்எஃபிஷியண்டாக இருக்கும். அந்த இடத்துல தான் ப்ரைஸ் எப்போவுமே ஃபேராக இல்லை. யூ ஆர் ஏபிள் டு பை த பார்கெயின். அந்த பார்கெயினை நீங்கள் கண்டுபிடிச்சி வாங்கும் பொழுது யூ வில் பி ஏபிள் டு மேக் அ ப்ராஃபிட். ஸோ இட்ஸ் லைக் ஃபஸ்ட் சாப்டர் நீங்கள் படித்த மாதிரி உங்களுக்கு செகண்ட் லெவல் திங்கிங் இருக்கணும். ரொம்ப டீட்டெயிலாக உள்ள போய் திங்க் பண்ண முடியணும். ஒரு சுப்பீரியர் இன்சைட் நல்லா ஒரு பார்க்குற பார்வை இருக்கணும். அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட வரணும். நார்மலாக மற்றவங்க படிக்கிற இன்ஃபர்மேஷனோட நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். இதை வச்சு ஒரு இடத்துல இருக்கிற மார்க்கெட் இன்எஃபிஷியன்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதில் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியுமாங்கிறது தான் செகண்ட் சாப்டர். ஸோ மூணாவது சாப்டர் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். மார்க்கெட் எஃபிஷியன்ட் தியரியை ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். ஆனால் அது 100% பெர்ஃபெக்ட் இல்லை. அதில் இருக்கிற இம்பர்ஃபெக்ஷனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதில் இருக்க இம்பர்ஃபெக்ஷன்னா அதில் இருக்குது அந்த லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் அவரோட செகண்ட் சாப்டர். ஸோ ஹாப்பி இன்வெஸ்டிங்.